வித்தியார்த்திகளே, இதுவரை முக்கியமான சில உபனிஷத்துக்களை உங்கள் அனைவருக்கும் உபதேசித்துள்ளேன். நீங்களும் அதை ஆர்வத்தோடு கேட்டு பயன் பெற்றிருப்பீர்கள் என்று நம்புகிறேன். ஒவ்வொரு முறை வேதாந்த பாடம் எடுக்கும் போதும் ஒரு நிலையிலிருந்து மற்றொரு நிலைக்கு செல்வதற்காக அதிலிருந்தும் மற்ற இலக்கண விஷயமாகவும் அலசி ஆராய்ந்து விவாதித்திருக்கிறோம். அவ்வகையில் உங்கள் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இருக்காது என்று என்னால் உறுதியாக சொல்ல முடியும். இன்றைய தினம் நான் அடுத்து போதிக்க இருப்பது பிரஷ்ன உபனிஷதம். குருதேவா, இந்த உபனிஷத்தின் பெயர் காரணத்தை அறிய விரும்புகிறேன். சொல்கிறேன். பிரஷ்ன என்றால் கேள்வி. சில அடிப்படை கேள்விகளை சுமந்து கொண்டு இப்பாரதத்தின் பல பகுதிகளில் இருந்தும் குறிப்பாக 6 பேர் எழுப்பும் கேள்விகளால் உருவானது இந்த பிரஷ்ன உபனிஷதம். மாண்டூக்கிய உபனிஷத்தில் பேசப்படுகின்ற விழிப்பு, கனவு, ஆழ்ந்த தூக்கம் என்ற 3 நிலைகளை ஆராய்வதால் பிரஷ்ன உபனிஷத்தை மாண்டூக்கிய உபனிஷத்தின் துணை உபனிஷதமாக கருதுவதும் உண்டு. 6 பேர்கள் என்று ஏதோ குறிப்பிட்டு சொன்னீர்களே குருதேவா, அந்த 6 கேள்விகள் என்னவென்று அறியலாமா குருதேவா? தாராளமாக. அவை என்னவென்றால், உயிரினங்கள் எங்கிருந்து தோன்றின, மனிதனுள் என்னென்ன சக்திகள் செயல்படுகின்றன, அந்த சக்தி எப்படி செயல்படுகின்றது, மனிதன் தூங்கும் போதும் தூங்காமல் அவனுள் விழித்திருப்பது யார், ஓம்கார தியானம் என்றால் என்ன, ஆத்மா எங்கே இருக்கிறது, இவைதான் அந்த 6 கேள்விகள். இந்த 6 கேள்விகளையும் சுமந்து கொண்டு புறப்பட்ட அந்த 6 நபர்கள் யார் என்று அறிய விரும்புகிறேன் சுவாமி. சொல்கிறேன். அவர்கள் முறையே சுகேசன், சத்யகாமன், கார்கியன், கௌசல்யன், பார்கவன் மற்றும் கபந்தி. இது அதர்வண வேதத்தை சேர்ந்த உபனிஷதம். என்ன, இவ்வுபனிஷத்தை பற்றிய அடிப்படை விஷயங்களில் உங்களுக்குள்ள சந்தேகங்கள் தீர்ந்ததா? நல்லது. இந்த பிரஷ்ன உபனிஷத்தில் ஒரு முக்கியமான ஸ்லோகம் உள்ளது. அதை நான் முதலில் தெரிவிக்கிறேன். குருநாதா, இடையூறுக்கு மன்னிக்க வேண்டும். இந்த பிரச்சன்ன உபனிஷத்தில் பிரச்சனை ஏதேனும் உள்ளதா? உபனிஷத்தில் ஏதும் பிரச்சனை இல்லை. ஆனால் நீதான் இங்கு பிரச்சனை உபனிஷத் என்று எண்ணிக்கொண்டாயா? நான் தான் ஆரம்பத்திலேயே சொன்னேனே, பிரஷ்ன என்றால் கேள்வி என்று. என்ன, தூங்கியபடியே விசிறி வீசுகிறாயா? இல்லை குருநாதா, சத்தியமாக அப்படி இல்லை. இடம் பொருள் தெரியாமல் ஒரு கேள்வியை கேட்டேன், நன்றாக வாங்கி கட்டி கொண்டேன். சரி, நான் முன்பு ஒரு ஸ்லோகம் சொன்னேன் அல்லவா? அந்த ஸ்லோகம் இதுதான். ஆதித்யோ ஹவை பிராணோ ரைரேவ சந்திரமாரைர்வா ஏதத் சர்வம் யன்மூர்த்தம் சாமூர்த்தம் சதஸ்மான் மூர்த்திரேவ ரைஹி. இதன் அர்த்தம் என்னவென்று உங்களில் யாராவது உரைப்பீர்களா? என்ன சபேசா, நீ கீர்த்திவாசா, உனக்கு தெரியுமா? நான் உன்னை கேட்டால் நீ அடுத்தவனை பார்க்கிறாய், அவன் முகத்தில் விடையை தேடுகிறாயா? அடியேன் உரைக்கிறேன் சுவாமி. எனக்கு தெரியும், நீ சொல்வாய் என்று எனக்கு தெரியும். இந்த ஸ்லோகத்திற்கு உன் அறிவை பயன்படுத்தி சுய கருத்தையும் சேர்த்து ஒரு உரையை சொல்வாய் என்பதும் எனக்கு தெரியும். எனவே நீ உட்கார். பொருத்தமான அர்த்தத்தை இப்போது வேறு ஒருவன் கூறுவான். வேறு யாரும் சொல்லாததால் தானே குருதேவா அடியேன் உரைக்கிறேன் என்று கூறினேன். வேறு யாருக்கும் தெரியாது என்று நீயாக நினைத்துக் கொண்டால் எப்படி? அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பவன் ஒருவன் இங்கு இருக்கிறான். யார்? கோவிந்தன். கோவிந்தா, அந்த ஸ்லோகத்தின் விளக்கத்தை நீ சொல். குருதேவா, அடியேன். ஏன்? உன்னால் சொல்ல முடியும் என்று எனக்கு தெரியும். ஏன் ராமானுஜனை பார்க்கிறாய்? அண்ணன் இருக்கும்போது தம்பி எப்படி பேசுவது என்று தயங்குகிறாயா? தயங்க வேண்டாம்.
தங்கு தடையின்றி அந்த ஸ்லோகத்தின் அர்த்தத்தை இங்கு அனைவரும் அறியும் வகையில் சொல். சூரியன் என்பது ஆற்றல், சந்திரன் ஜடப்பொருள். தூளப்பொருளாகவும் நுண்பொருளாகவும் இவ்வுலகில் உள்ள அனைத்தும் ஜடப்பொருளே. இதன் கருத்து என்னவென்றால், சந்திரனுக்கென்று ஒளி கிடையாது. சூரியனின் ஒளியை பெற்று அது பிரதிபலிக்கிறது. சந்திரன் மட்டும் இருந்தால் ஒளி இல்லை, அது வெறும் ஜடப்பொருளே. சூரியனாகிய ஆற்றல் அதில் புகும் பொழுது சந்திரன் ஒளி வீசுகிறது, அதாவது செயல்படுகிறது. ஜடப்பொருளான இந்த உடலுக்குள் பிராணன் என்ற ஆற்றல் இருக்கும்போது மட்டுமே இந்த உடல் செயல்படுகிறது. பிராணன் போய்விட்டால் இவ்வுடல் செயலிழந்து கீழே விழுந்து விடுகிறது. இது பற்றி முடிவான கருத்தாக உனக்கு என்ன தோன்றுகிறது? அதையும் சொல். முடிவற்ற ஒரே பிரம்மம்தான் அனைத்திற்கும் மூலமாக இருக்கிறது. அந்த ஆற்றலே தத்துவம். அதை தவிர வேறு எதுவும் இல்லை. ஒன்றான அதுதான் சத்தியம், நித்தியம். மற்றவை அனைத்தும் ஜடப்பொருட்களே. அற்புதம், அருமை. என் மனதில் இருப்பதை அப்படியே பிரதிபலித்து விட்டாய். நீ என் பரமார்த்த சிஷ்யன், அதில் சிறிதும் சந்தேகமில்லை. ராமானுஜா, இது பூரிப்படைய வேண்டிய தருணம். அதற்கான அறிகுறியே தெரியவில்லை. கோவிந்தா, உனக்கு மிகுந்த எதிர்காலம் இருக்கிறது என்பது மட்டும் உறுதி. இருவரும் உட்காருங்கள். சக மாணவர்களே, எப்போதும் நான் அர்த்தம் சொல்லித்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இருக்க வேண்டியதில்லை. கோவிந்தனைப் போல் மாணவர்களிடையே ஒருவன் அர்த்தம் சொல்ல முற்பட்டால்தான் அனைவரிடத்திலும் ஒரு தாக்கம் ஏற்படும். சுய பிரயத்தனம் இருக்க வேண்டும். கோவிந்தனைப் போல நான் மதுரமங்கலம் வரப்போவதில்லை. எங்கே? என் முகத்தை பார்த்து பதில் சொல். ஏன் வரப்போவதில்லை? இவ்வாரம் இங்கேயே தங்கலாம் என்று இருக்கிறேன் அண்ணா. வேறு யாருக்கும் தெரியாது என்று நீயாக நினைத்துக் கொண்டால் எப்படி? அனைத்தும் தெரிந்தும் அமைதியாக இருப்பவன் ஒருவன் இங்கு இருக்கிறான். யார்? கோவிந்தன். என்ன ராமானுஜா, பலமான யோசனை போல் இருக்கிறது. அதெல்லாம் ஒன்றுமில்லை. ராமானுஜா, யோசனையோடு கவலையும் குடிகொண்டுள்ளதை உன் முகமே காட்டுகிறது. சபேசா, கவலைக்கு என்ன அவசியம்? நான் சாதாரணமாகத்தான் இருக்கிறேன் என்று உன் வாய் சொல்கிறது. ஆனால் உன் மனம் இப்போது எப்படி இருக்கும் என்று எனக்கு நன்றாக தெரியும். அப்படி என்ன தெரிந்து கொண்டாய் சபேசா? சமாளிக்காதே ராமானுஜா. குப்புற விழுந்தும் மூக்கில் மண் ஒட்டவில்லை என்பது போல் இருக்கிறது உன் கேள்வி. நான் எங்கும் இடறி விழவில்லை. ஏன் விழவில்லை? எப்போதும் வெற்றி, எதிலும் முன்னிலை என்று முன்னோக்கி வேக வேகமாய் ஓடிக்கொண்டிருந்தாயே. நன்றாய் போட்டார் ஓர் கடிவாளத்தை இன்று நம் குருநாதர். ஏன் ஏதேதோ பிதற்றுகிறாய்? நான் ஒன்றும் பிதற்றவில்லை. இன்று பாடசாலையில் நீ வாங்கிய குட்டை பற்றிதான் சொன்னேன். உன்னை வாயை மூடி உட்கார் என்பது போல் அடக்கிய குருநாதர் கோவிந்தன் மூலம் அந்த ஸ்லோகத்திற்கு அர்த்தம் சொல்ல சொன்னாரே, மறந்து விட்டாயா? நீ எப்படி மறப்பாய்? அதைத்தான் இப்போது யோசித்துக் கொண்டிருக்கிறாயே. முதலில் உன்னை அழுத்தி கோவிந்தன் வெற்றி கண்டு விட்டான். ஆனால் அதை உன் மனம் ஏற்க மறுக்கிறது. சபேசா, வாய்க்கு வந்ததை பேசாதே. கோவிந்தன் யார்? என் ஆருயிர் தம்பி, என்னுடைய வெளியில் உலாவும் உயிர் போன்றவன். அவன் பெறும் ஒவ்வொரு வெற்றியும் எனக்கு சந்தோஷமே. அவன் வெற்றி அடைந்தால் என்ன, நான் அடைந்தால் என்ன?
எனக்கு இரண்டும் ஒன்றுதான். பிறகு ஏன் பலமாக யோசித்துக் கொண்டிருந்தாய்? அவன் பெறும் வெற்றி சரியான வழியில் பெறும் வெற்றியா, அவன் எங்கள் சம்பிரதாய நெறிமுறைக்கு பொருந்தாத வகையில் தடம் மாறுகிறானோ என்றுதான் சிந்தனையில் இருந்தேன். நீ சொல்வது வினோதமாக இருக்கிறது ராமானுஜா. கோவிந்தன் சொல்லிய அர்த்தம் மிகவும் சரி என்றுதான் குருநாதர் குறிப்பிட்டார். அவன் தன் பாதையை சரி என்று நினைக்கிறான். இருக்கலாம். ஆனால் எங்கள் சம்பிரதாயம் நெடிய வரலாறும் பாரம்பரியமும் உடையது. இன்றும் என் மாமா திருமலை நம்பி போன்ற ஆச்சாரிய சிரேஷ்டர்களால் பெரிதும் போற்றி பாதுகாத்து கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதற்கு விரோதமாக கோவிந்தன் சென்றுவிடக்கூடாதே என்ற ஆதங்கத்தில் நான் இருக்கிறேன். அதை நீ உணரமாட்டாய். நீ பேச்சில் சாதுரியம் வாய்ந்தவன் என்பதை நான் நன்கு அறிவேன். ஏதேதோ சொல்லி என்னை சமாளிக்க முயலாதே. அன்றைக்கு என்னை பல வகையில் அழுத்தினாய். அன்று நான் அடைந்த வலியை இன்று நீ அனுபவிக்கிறாய். உன்னை தாண்டி ஒரு பெரும் மதிப்பை கோவிந்தன் நம் குருநாதரிடம் பெற்றுவிட்டான். இனி நீ தொடர்ந்து வலியையும் அதனால் ஏற்படும் வேதனையையும் நீ அனுபவிக்கத்தான் போகிறாய். போதும் சபேசா, தேவையில்லாமல் வார்த்தைகளை உதிர்க்காதே. வாழ்க்கை சுழற்சியில் வெற்றியும் தோல்வியும் சில நேரங்களில் இடறி விடுதலும் பிறகு எழுந்து வீறுநடை போடுதலும் மிகவும் சகஜம்தான். ஆனால் என் நிலையிலும் பக்குவமாய் வாழ்க்கை வாழும் விதத்தை என் தகப்பனார் என்றோ எனக்கு போதித்திருக்கிறார். நீ பக்குவத்தை உணர்ந்து கொள்வதுதான் உனக்கு நல்லது. உன் அறிவுரை எதுவும் எனக்கு தேவையில்லை ராமானுஜா. உன் அறிவுரை எல்லாம் உன் ஆருயிர் தம்பியிடம் செல்லுபடி ஆகுமா என்று முதலில் யோசித்துப் பார். ஆனால் ஒன்றை ஞாபகத்தில் வைத்துக்கொள், என் வீழ்ச்சி உன்னால் தான் நடந்தது. அதேபோல் உன் வீழ்ச்சி தொடங்கிவிட்டது. சபேசா, சபேசா, நீ என்ன ராமானுஜனிடத்தில் இப்படியெல்லாம் பேசிவிட்டாய்? அது போதும் சபேசா. தொலைவில் இருந்து நான் சில உரையாடல்களை கேட்டுக்கொண்டிருந்தேன். நீ இப்படியெல்லாம் பேசுவது தகாது. ராமானுஜா, நீ புறப்படு. ஏன் நிற்கிறாய் ராமானுஜா? நான் இவனிடம் பேசிக் கொள்கிறேன். நீ புறப்படு. என்ன, எதை தேடுகிறாய்? விசிறியைத்தான் குருதேவா. இப்போதைக்கு விசிறி வீச வேண்டிய அவசியமில்லை. என்ன, வஸ்திரங்கள் எல்லாவற்றையும் உலர்த்தியாகிவிட்டதா? ஆயிற்று குருதேவா. குருதேவா, என்னடா? ஒன்றுமில்லை, ஒரு தலையாய விண்ணப்பம். என்னவென்று சொல். குருதேவா, தங்களுக்கு கவரி வீசும் பணியையும் தங்களது வஸ்திரங்களை துவைத்து உலர்த்தும் பணியையும் அடியேன்தான் செய்து வருகிறேன். அதை வேறு யாரிடமும் தந்து விடாதீர்கள் குருதேவா. என்னால் அதை தாங்க முடியாது. இந்த கோரிக்கையை ஏனடா திடீரென்று என் முன் வைக்கிறாய்? என்ன செய்வது குருதேவா? இந்த பாவிக்கு கதி தாங்கள் தானே. தங்கள் ஈர வஸ்திரங்களை தொட்டு உலர்த்தும் போது தங்கள் திருப்பாதங்களையே தொட்டு ஸ்பரிசிப்பது போல் உணர்கிறேன். எங்கே அதற்கும் ராமானுஜனால் பங்கம் வந்து விடுமோ என்ற அச்சத்தில் தான் அவசரமாக இந்த கோரிக்கையை முன்வைத்தேன். இப்போது எதற்கு ராமானுஜனை இழுக்கிறாய்? இந்த பணி உன்னை சேர்ந்ததுதான். தேவையில்லாமல் நீ அச்சப்பட தேவையில்லை. ராமானுஜனுக்கு என்று ஒரு சில பணிகளை கொடுத்துள்ளேன். அதன்படி அவன் என் இருப்பிடத்தையும் என் இருக்கையையும் படுத்துறங்கும் படுக்கையையும் சீர் செய்யும் பணியையும் மேற்கொள்கிறான். என் தேக நலனில் அக்கறை எடுத்துக் கொள்கிறான். தங்களின் ஓலைகளை சீர்படுத்தி அதில் பல குறிப்புகளை தங்களுக்காக தேர்ந்தெடுக்கின்றான். அதில் இப்போது சற்று திருத்தம் இருக்கிறது. திருத்தமா? ஆம். என் சித்தாந்த விளக்கங்களுக்கு தகுந்த குறிப்புகளை சேகரிக்கப் போகும் பணியை செய்யப் போகிறவன் ராமானுஜன் இல்லை, கோவிந்தன். வேதாந்த விஷயங்களை ஆராய்ந்து குறிப்பெடுத்து அதை தனியே பட்டோலை படுத்தி பாதுகாக்கப் போகிறவன் கோவிந்தன் தான். தத்துவங்களை பல இடங்களில் சபையேற செய்ய போகிறவனும் கோவிந்தன் தான். குருதேவா, இது சரியான முடிவு. பொருத்தமான தெளிவான தீர்மானம். என்ன பலபடியாக பாராட்டுகிறாய்? பிறகு நல்ல தீர்மானத்தை பாராட்டாமல் எப்படி இருப்பது குருதேவா? ராமானுஜன் செய்து வந்த காரியத்தை கோவிந்தன் மிக நேர்த்தியாக செய்வான் குருதேவா. அப்படியா? ஆம் குருதேவா, நான் பலமுறை கவனித்திருக்கிறேன். தாங்கள் பாடம் எடுத்து முடித்து சென்றவுடன் மாணவர்கள் பல சந்தேகங்களை எழுப்புவார்கள். அப்போது ராமானுஜன் பல விளக்கங்களை எடுத்து கூறுவான். ஆனால் அது அவன் சுய கருத்துக்களை சொல்வது போல் எனக்கு தோன்றும்.
தங்கள் எண்ணங்களை பிரதிபலிப்பதாக இருக்காது குருதேவா. அப்படி என்றால் ஏதாவது ஒரு சில நிகழ்வுகளை சொல். என்ன கேள்விக்கு என்ன பதிலை சொன்னான் ராமானுஜன்? வேதாந்த விஷயங்களில் உள்ள பரிமாற்றங்களை பற்றி இந்த அடியேனுக்கு தெளிவாக சொல்ல ஞானம் ஏது? ராமானுஜன் ஒரு தவறான கருத்தை பதிலாக திணிக்கிறான் என்பதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும் குருதேவா. குருதேவா, என்னால் அனுமானிக்க முடியும், ஆனால் ஆராய்ச்சி செய்ய முடியாது. அப்படியா சொல்கிறாய்? ஆம் குருதேவா, தங்கள் அளவிற்கு ஆராய்ந்து அறிய முடியாவிட்டாலும் ராமானுஜனின் நோக்கம் வேறு மாதிரி போக்குடையது என்பதை என்னால் உணர முடியும் சுவாமி. ஆனால் கோவிந்தன் அப்படி அல்ல. அவன் உங்கள் நிழலாய் இருக்கிறான். உங்கள் கருத்துக்களை, தத்துவங்களை அப்படியே பிரதிபலிக்கிறான் என்று சொல்ல வந்தேன் குருதேவா. உங்களுக்கு பலமாக இருக்கிறான். அதனால்தான் தாங்கள் கோவிந்தனிடத்தில் தத்துவ ஆராய்ச்சி குறிப்பை கொடுப்பதாக சொன்னவுடன் அடியேன் ஆமோதித்தேன். மற்றபடி இதில் எந்த உள்நோக்கமும் இல்லை குருதேவா. நான் எடுத்த முடிவு என் மனதில் மிகவும் ஆலோசித்து தீர்க்கமாக எடுத்த முடிவு. அது வீண் போகாது. கோவிந்தன் ஒரு நாள் என் அருகில் இருந்தால் போதும், பல ராமானுஜன்களை நான் எளிதில் சமாளிப்பேன். சரியாக சொன்னீர்கள் குருதேவா. ராமானுஜனையும் தாண்டி ஒருவன் இருந்தாலும் அவனாலும் உங்களை வெல்ல முடியாது. நமஸ்காரம் சுவாமி. என்ன குருநாதா, காஞ்சியிலிருந்து பட்சி வந்திருக்கிறது. போதும், நீ உடனே இங்கிருந்து புறப்படு. உத்தரவு குருநாதா. வாரும் திருக்கச்சி. திருப்புட்குழியின் வேதாந்த பேரொளிக்கு இந்த எளியவன் திருக்கட்சியின் வந்தனம். உங்கள் வந்தனம் ஏற்கப்பட்டது. என்ன ஆச்சரியம்! திருக்கட்சியின் பாதங்கள் திருப்புட்குழி நோக்கி திரும்பி இருக்கிறது. வரதனை விடுத்து இங்குள்ள விஜயராகவனை தரிசிக்க வந்தீரோ? சுவாமி, பகவான் பல இடங்களில் பல திருநாமங்களில் இருந்தாலும் அடியேன் அதில் பேதம் பார்ப்பதில்லை. எம்பெருமான் எங்கு உறைந்தாலும் அடியேனின் கண்களுக்கு அவ்வுருவங்கள் சாக்ஷாத் வரதனே. அந்த திருமேனிகள் அந்த அத்தைகிரி பேரருளாளனே. கவரி மட்டுமல்ல, வாக்கியங்களை வீசுவதிலும் திருக்கட்சி வல்லவர்தான் என்பதை நிரூபிக்கிறீர். நல்லது. இருப்பினும் ஒரு வகையில் பல நோக்கங்களை கொண்டவராயிற்றே திருக்கட்சி. அவ்வகையில் இவ்விடம் வந்த நோக்கம் என்னவோ? என்னை காண வந்தீரா அல்லது உமதருமை ராமானுஜனை காணவா? ராமானுஜன் வார இறுதி நாட்களில் ஸ்ரீபெரும்புதூர் சென்று விடுவான். ஆனால் கோவிந்தன்... ராமானுஜன் ஸ்ரீபெரும்புதூர் போனால் கோவிந்தன் மதுரமங்கலம் சென்றிருக்க வேண்டுமே. அதைத்தானே கேட்க வந்தீர். மதுரமங்கலம் செல்லவில்லை என்றால் உம்மோடு கட்சியில் தங்கியிருக்க வேண்டும், அப்படித்தானே? இல்லை சுவாமி, கோவிந்தன் மதுரமங்கலம் சென்றதாகவும் தெரியவில்லை. அடியேனின் மடத்திற்கும் வரவில்லை. காஞ்சியம்பதியில் அவனை பார்த்தே வெகு நாட்கள் ஆகிவிட்டதே. தங்களின் வேதாந்த மந்திர வார்த்தைகளால் கட்டுண்டு பல நாட்கள் அவனை இங்கேயே தங்குபடி செய்து விட்டீர்கள் போலிருக்கிறதே. கோவிந்தன் வேதாந்த வாக்கியங்களுக்கு வசியப்பட்டு இங்கு தங்கவில்லை. இந்த யாதவ பிரகாசனின் நாவன்மைக்கு கட்டுப்பட்டு இங்கு தங்கியிருக்கிறான். நீர் இப்போது கோவிந்தனை இங்கேயே வந்து சந்தித்து உமது பாசுரங்களால் வசியம் செய்யலாம் என்று வந்தீரோ? அப்படியெல்லாம் ஒன்றுமில்லை சுவாமி. அடியேனுக்கு ராமானுஜன் கோவிந்தன் இருவருமே இரு கண்கள். ராமானுஜன் பெறும் பேரு கோவிந்தனும் பெற வேண்டுமே என்பதில் அடியேனுக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. அதனால்தான் இருவரையும் தங்களிடம் கொண்டு வந்து அடியேன் சேர்ப்பித்தேன். எப்படியோ பகவத் சங்கல்பத்தால் அனைத்தும் சிறப்பாகவே சென்று கொண்டிருக்கிறது. கோவிந்தனை பார்ப்பதற்கு நீங்கள் அனுமதித்தீர்களே, ஆனால் அடியேன் அவனை பார்த்து பேசிவிட்டு புறப்பட்டு விடுவேன். அது சாத்தியமில்லை. ஆம் திருக்கட்சி, பாடசாலை பகுதிக்கு வந்தோ வகுப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கும் பொழுதோ எதுவானாலும் சரி, வித்தியார்த்திகளை வேண்டப்பட்டவர்கள் சந்திக்கும் நியதி இந்த யாதவ பிரகாசனின் பாடசாலையில் இல்லை. என்ன யோசிக்கிறீர்? பகவத் சங்கல்பம் என்றெல்லாம் ஏதோ சொன்னீரே, இப்போது கேளும். இந்த யாதவ பிரகாசனின் சங்கல்பம் ராமானுஜனையோ கோவிந்தனையோ இங்கு வந்து சந்திக்க அனுமதி இல்லை. இதுதான் என் தீர்மானம். என்ன சொல்கிறீர்? தங்களின் தீர்மானத்திற்கு அடியேன் குறுக்கே நிற்க விரும்பவில்லை. கோவிந்தனை சந்திக்க முடியாமல் போனால் என்ன,
ஓர் ஒப்பற்ற சந்நியாசியை சந்தித்த மகிழ்ச்சியுடன் அடியேன் உத்தரவு வாங்கிக் கொள்கிறேன். கவலைப்படாமல் போய் வாரும். கோவிந்தன் வெகு விரைவில் என் தத்துவத்தின் மாமணியாய் திகழ்வான். நம் கையில் என்ன இருக்கிறது? அனைத்தும் அந்த வரதனின் திருவிளையாடல். அவன் இச்சைப்படியே அனைத்தும் நடக்கும். அடியேன் வருகிறேன். திருக்கச்சி, நீர் என்னதான் பூசி மெழுகினாலும் நீர் எதற்காக இங்கு வந்தீர் என்பது எமக்கு தெளிவாக தெரியும். கோவிந்தன் இனி என் கைப்பாவை. இந்த யாதவ பிரகாசனிடமிருந்து அவனை எவராலும் மீட்க முடியாது. எதுவாக இருந்தாலும் என்னிடம் சொல் ராமானுஜா. இப்பொழுது நாம் இருவர் மட்டும்தான் இங்கிருக்கிறோம். அப்பா, தங்களிடம் எதையும் மறைக்கத் தோன்றவில்லை. சொல் ராமானுஜா, என்ன பிரச்சனை? பிரச்சனை என்று பெரிதாக இப்போது நான் நினைக்கவில்லை. ஆனால் தீராத பிரச்சனையாக உருவாகக் கூடாதே என்று கவலைப்படுகிறேன். யாரால் உனக்கு இந்த கவலை ராமானுஜா? சொல். கோவிந்தனால் தானப்பா. கோவிந்தனின் சமீபத்திய மாற்றங்கள் தான் என் கவலைக்கு காரணம் அப்பா. நீ என்ன சொல்கிறாய் ராமானுஜா? அப்பா, எனக்கு தாசரதி எப்படியோ அதே அக்கறையோடுதான் கோவிந்தனையும் பார்க்கிறேன். இன்னும் சொல்லப்போனால் கோவிந்தன் என்னில் பாதி. அப்படிப்பட்டவன் நம் சம்பிரதாய விஷயங்களிலிருந்து விலகிச் செல்வதையும் வினோதமாக நடந்து கொள்வதையும் என்னால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை அப்பா. சம்பிரதாய விஷயங்களிலிருந்து விலகி போகிறானா? யார்? கோவிந்தனா? ஆமாம் அப்பா. எது காரணம்? யார் காரணம்? உன்னை மீறி அவனை விலக்கிக் கொண்டு செல்பவர் யார்? யாதவ பிரகாசர். யாதவ பிரகாசருடைய விளக்க உரை, வேதாந்த சூத்திரங்களுக்கு அவர் கொடுக்கும் சுய கருத்துக்கள் கோவிந்தனை அந்த பகவானின் அனந்த கல்யாண குணங்களில் ஈடுபடச் செய்யாமல் பெரும் ஆத்ம ஞானத்தை மட்டுமே தேடி அலையும் நிலைக்கு மாற்றியிருக்கிறது. பகவத் குணத்தை கண்டுகளிக்க முடியாதவாறு யாதவ பிரகாசரின் தத்துவங்கள் கோவிந்தனை தடுத்து அவர் வட்டத்திற்குள்ளேயே அவனை சிக்க வைத்திருக்கிறது. சரி ராமானுஜா, இதெல்லாம் திருக்கச்சி நம்பி சுவாமிகளுக்கு தெரியுமா? தெரியும் அப்பா. இது பற்றியெல்லாம் யாரிடமும் இப்போதைக்கு எதுவும் தெரிவிக்க வேண்டாம் என்று சொன்னார். ஆனால் தாங்கள் வலியுறுத்தி கேட்கும் வேளையில் என்னால் மறுக்கவோ தவிர்க்கவோ இயலவில்லை. நான் எதையும் மறைத்துப் பேச மாட்டேன், உடைத்துப் பேசிவிடுவேன் என்பதால்தான் என் குருநாதரான யாதவ பிரகாசரும் கோவிந்தனிடம் ஒட்டவிடாமல் சற்று தள்ளியே வைத்திருக்கிறார். ஆனால் கோவிந்தனின் வருங்காலம் பற்றி கவலைப்படாமல் என்னால் இருக்க முடியவில்லை அப்பா. இப்படிப்பட்ட ஒரு சிறந்த சம்பிரதாயத்தில் உதித்தும் இவ்வளவு சிரேஷ்டர்கள் அவனை வழிநடத்தி இருந்தும் ஒரு உசத்தியான விஷயத்தை அவன் தவறவிட்டு விடுவானோ என்று வருத்தமாக இருக்கிறதப்பா. இல்லை ராமானுஜா, அப்படியெல்லாம் ஒன்றும் ஆகாது. நீ ஆழ்ந்து மனது வைத்தால் அவனை நிச்சயம் மீட்டு கொண்டு வந்து விடலாம். நீ சொல்கிற விதத்தில் சொன்னால் அவன் நிச்சயம் உனக்கு கட்டுப்படுவான். இல்லை அப்பா, என்னையும் மீறி ஒரு விஷயத்தில் அவன் பிரயாணிக்கத் தொடங்கிவிட்டான். அவன் மிகவும் விலகிச் சென்று விட்டதாகவே எனக்கு தோன்றுகிறது. என்னையும் தாண்டி ஒருவர் பேச்சுக்கு அவன் கட்டுப்படுவான் என்றால் அது திருக்கச்சி நம்பி சுவாமிகள் ஒருவருக்குத்தான். அவரை காண முடியாத வகையில் காஞ்சியம்பதிக்கே வராமல் தவிர்க்கிறான் கோவிந்தன் என்றால் பிறகு என்னை பற்றி என்ன சொல்ல முடியும்? இன்னொன்று சொன்னால் உங்களுக்கு மேலும் வருத்தமாக இருக்கும். அவன் இப்போதெல்லாம் திருநாமங்களை கூட நெற்றியில் திலகமாக இட்டுக் கொள்வதில்லை அப்பா. அந்த அளவுக்கு சம்பிரதாயத்திலிருந்து பிரிந்து போயிருக்கிறான். திருக்கச்சி நம்பி சுவாமிகள் மடத்திற்கே கோவிந்தன் வருவதில்லை. திருப்புட்குழி பாடசாலையிலேயே தங்கிவிடுகிறான். அதன் மூலம் திருக்கச்சி நம்பிகளின் சங்கத்தை தவிர்த்து விட்டான் என்றுதான் சொல்ல வேண்டும். ஆனால் ஒரே ஒரு முறை திருக்கச்சி நம்பிகளோடு கோவிந்தனை சந்திக்க வைத்துவிட்டால் போதும். அவர் எப்படியாவது அவனை மீண்டும் நம் சம்பிரதாயத்துக்கு இழுத்து வந்து விடுவார். இருப்பினும் யாதவ பிரகாசரின் கட்டுப்பாட்டில் பலமாக வீழ்ந்துள்ளவனை எப்படி திருக்கச்சி நம்பிகளின் சமீபத்தில் கொண்டு செல்வது என்பதுதான் மிகவும் கேள்விக்குறியாக இருக்கிறது. சரி ராமானுஜா, நீ விசனப்படாதே. கோவிந்தனை கொண்டு சில லீலைகளை புரிய பகவான் ஏதோ சங்கல்பித்திருக்க வேண்டும். நீ இப்படி யோசித்துப் பார்.
அன்றாடம் அந்த வரதனிடம் உரையாடும் திருக்கச்சி நம்பிகள் நினைத்தால் 1000 தடைகளையும் தாண்டி கோவிந்தனை கண்டு பேச முடியாதா? அப்படியே நடக்கவில்லை. எனவே இது நிச்சயம் அந்த பகவானின் லீலையேதான். ஆனால் முக்கியமான ஒன்றை நீ நினைவில் வைத்துக்கொள். எந்த நிலையிலும் நீ திருக்கச்சி நம்பிகளிடமிருந்து விலகி போய்விடாதே. அவர்தான் உனக்கு பக்கபலம், வழித்துணை, பாதுகாப்பு, எல்லாம். அவருடைய சங்கம் எக்காலத்திலும் விடக்கூடியதல்ல. அதை மட்டும் மறவாதே. திருக்கச்சி நம்பிகளை கெட்டியாக பிடித்துக்கொள். வாழ்வில் நிச்சயம் மேன்மை அடைவாய். சரி, இத்தோடு போதும். இனி யாரிடமும் இது பற்றி பேசிவிடாதே. அதனால் வீண் குழப்பமே மிஞ்சும். வா போகலாம். அடடே ஷட்டகரே, வாருங்கள் வாருங்கள். நலமா? நலம்தான். நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன். அக்கா, எப்படி இருக்கிறீர்கள்? நலமாக இருக்கிறேன். ஷட்டகரே, பார்த்து நாளாகிற்று. ஆமாம் ஆமாம். நீங்கள் தான் மதுரமங்கலம் பக்கம் வருவதே இல்லை. நான் தான் அடிக்கடி இங்கு வந்து உங்களை பார்க்க வருகிறேன். நீங்கள் ஒரு முறையாவது மதுரமங்கலம் வரக்கூடாதா? ஷட்டகரே, வரக்கூடாது என்று ஒன்றுமில்லை. இங்கேயே பணிகள் சரியாக இருக்கிறது. கோவில் பணிகள். வார இறுதியில் ராமானுஜன் இங்கு வந்து விடுகிறான். அவனுடன் நாட்களை கழிப்பதால் வெளியில் எங்கும் செல்வதற்கு இயலவில்லை. தவறாக நினைக்க வேண்டாம். அப்படி ஒன்றுமில்லை. ஆனால் நீர் இவ்வளவு பணிகளுக்கு இடையிலும் நேரம் ஒதுக்கி கூரத்திற்கு வந்து கூரேசனின் தந்தைக்கு உதவி செய்திருக்கிறீர்களே. அடடா, நான் கூரம் வந்த செய்தி அவ்வளவு தூரம் வந்து விட்டதா? பிறகு மதுரமங்கலம் பக்கம்தானே? ஆமாம், நீங்கள் இருவர் மட்டும் வந்திருக்கிறீர்கள். கோவிந்தன் எங்கே? அவனையும் அழைத்து வந்திருக்கலாமே. கோவிந்தனா? அவன் இங்க இருப்பான், ராமானுஜனுடன் வந்திருப்பான். உங்களையும் பார்த்துவிட்டு அவனையும் ராமானுஜனையும் பார்த்துவிட்டு போகலாம் என்றுதானே நாங்கள் இங்கு வந்தோம். அப்படியென்றால் கோவிந்தன் இங்கும் வரவில்லையா? அது சரி, ராமானுஜன் எங்கே? எங்கேனும் வெளியில் போயிருக்கிறானா? இல்லை ஷட்டகரே, அவன் வந்திருந்தான். ஒரு நாள் தங்கிவிட்டு அவசர பணி நிமித்தமாக புறப்பட்டு போய்விட்டான். கோவிந்தன் இங்கும் வருவதில்லை. அவன் இங்குதான் இருப்பான் என்று நினைத்து வந்தேன். எங்கும் அவன் வரவில்லை என்றால் ஒருவேளை கோவிந்தனுக்கும் ராமானுஜனுக்கும் ஏதேனும் பிணக்கு இருக்குமா? பிணக்கா? கோவிந்தனுக்கு ராமானுஜனுடன் பிணக்கா? கோவிந்தன் ராமானுஜனுடன் எப்போதும் இணக்கமாக இருப்பவன். அவனுக்காக கோவிந்தன் யாரிடமும் பிணக்கு வைத்துக் கொள்வான். பெரிய பிராட்டி, உன் அக்கா சொல்வதும் உண்மைதான். ஆனால் கோவிந்தன் ஏன் வரவில்லை என்பதுதான் புரியவில்லை. ஒருவேளை ராமானுஜனைப் போலவே அவனுக்கும் முக்கியமான பணி இருக்கலாம். காந்திமதி, அவர்கள் எப்போது புறப்பட்டார்களோ அமுதுக்கு ஏற்பாடு செய். தளிகையெல்லாம் தயாராகிக் கொண்டிருக்கிறதா? தயாராகிக் கொண்டிருக்கிறது சுவாமி. காலை புறப்படும் போது திருவாராதனம் செய்து பிரசாதம் எடுத்துக்கொண்டுதான் புறப்பட்டோம். அப்படியென்றால் சரி. நான் கோயில் நிமித்தமாக கொஞ்சம் வெளியே போய்விட்டு வருகிறேன். இவரையும் உங்களுடன் கொஞ்சம் அழைத்து போங்களேன். அதுவும் சரிதான். நீரும் வாருமே ஷட்டகரே. வெளிக்காற்றையும் கொஞ்சம் சுவாசிப்போமே. மதுரமங்கலத்தில் அகத்திற்குள்ளேயே அடைப்பட்டிருக்கிறேன். ஷட்டகரே, நீங்கள் சொல்வதும் உண்மைதான். மதுரமங்கலத்தில் பெரிய பிராட்டி முகத்தை பார்த்து பார்த்து அழுத்து விட்டது. அதையேதான் நானும் சொல்கிறேன். நான் போய்விட்டு வருகிறேன். நான் சொன்னது நினைவில் இருக்கட்டும். சரி, ஆகட்டும். நான் பார்த்துக் கொள்கிறேன். நீங்கள் கவலைப்படாமல் போய்விட்டு வாருங்கள். பெரிய பிராட்டி, மாப்பிள்ளை என்ன உன் காதில் விழும்படி மட்டும் ரகசியம் சொல்கிறார்? அக்கா, அது வேறொன்றும் இல்லை. உங்கள் அகத்து மோர்குழம்பு இவருக்கு மிகவும் பிடிக்கும். முடிந்தால் அதை இன்றைக்கே தளிகையில் செய்ய சொல் என்று மதுரமங்கலத்தில் புறப்படும் போதிலிருந்தே சொல்லி வருகிறார். அதைத்தான் இப்போது மறுபடியும் நினைவுபடுத்துகிறார். அதற்கென்ன, மோர்குழம்புதானே, செய்துவிட்டால் போகிறது. நாம் செய்வதை சுவைத்து சாப்பிட்டால் நமக்கும் திருப்திதானே. எங்கள் அகத்தில் மோர்குழம்பு செய்யும் நாட்களிலெல்லாம் மாப்பிள்ளையை நினைத்துக் கொள்வோம். இப்போதெல்லாம் அதை நாங்கள் மோர்குழம்பு என்று சொல்வதில்லை, மாப்பிள்ளை குழம்பு என்றுதான் சொல்லுகிறோம். சரி, மாப்பிள்ளை குழம்பு தயாராகிவிடும். நீங்கள் புறப்படுங்கள். என்னை வெளியே அனுப்புவதிலேயே குறியாக இருக்கிறாய். நீங்கள் போனால் தானே நானும் அக்காவும் மனம் விட்டு பேசிக்கொள்ள முடியும். காந்திமதி, நாங்கள் போய் வருகிறோம். வரும்பொழுது நமது தோட்டத்திலிருந்து வாழைக்காய் இருந்தால் வரவழையுங்கள். ஷட்டகரே, வாருங்கள். அக்கா, தஞ்சாவை எங்கே காணோம்? உள்ளேதான் ஏதாவது வேலை செய்து கொண்டிருப்பாள். நல்ல பெண். உன் விருப்பத்திற்கேற்றபடி
உங்கள் அகத்திற்கு வந்துள்ள மாற்றுப் பெண். ஆமாம், எல்லாம் அந்த பெருமாள் அருள். வா, உள்ளே சென்று தளிகைக்கு ஏற்பாடு சரி. செய்வோம். மாப்பிள்ளை குழம்பு செய்ய வேண்டுமே. அண்ணா, என்ன கோவிந்தா, இன்று என்ன நாள் தெரியுமா? வாரத்தின் இறுதி நாட்களில் இருக்கிறோம். இனி இன்றும் குறுகிய வட்டத்திற்குள் இருப்பது போல் தெரிகிறது. குறுகிய வட்டமா? அப்படியெல்லாம் இல்லை அண்ணா. இல்லை, உன் செய்கைகள் அப்படித்தான் தெரிவிக்கின்றன. இந்த மடத்தை விட்டு நீ எங்கும் செல்வதில்லை. வகுப்புகள் முடிந்தவுடன் மீண்டும் வேதாந்த ஆராய்ச்சி, பிறகு நம் குருநாதரிடம் சில குறிப்புகள் பெறுதல் என்று ஒரு சிறிய வட்டத்துக்குள் உழன்று கொண்டிருக்கிறாய். சூத்திரங்களை அர்த்தம் கொள்வதிலும் நம் குருநாதர் காட்டிய வழியே மிகச் சரியென்று எடுத்துக்கொள்கிறாய். அதையே சிந்தித்தும் இருக்கிறாய் என்பது எனக்கு நன்றாக புரிகிறது. நீ இப்படி கடிவாளம் கட்டிய குதிரையாக இருக்காதே கோவிந்தா. பல விஷயங்களையும் அலசி ஆராய்ந்து சீர்தூக்கிப் பார்த்து சுயமாக ஒரு முடிவுக்கு வா கோவிந்தா. எல்லாம் காலத்தின் கோலம். நான் சொல்வதை ஏற்பதா வேண்டாமா என்று நீதான் யோசிக்க வேண்டும். நம் சம்பிரதாய விஷயங்களில் உன்னுள் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கிறது. அதை உன் தோற்றமும் பிரதிபலிக்கிறது. நம்முள் உள்ள அந்யோன்யத்திலும் அதன் தாக்கம் தெரிகிறது. இல்லை அண்ணா, அப்படியெல்லாம் இல்லை. தயவு செய்து தப்பாக எதையும் எடுத்துக்கொள்ள வேண்டாம். என்றுமே நீங்கள் என் அண்ணா, நான் உங்கள் அன்பு தம்பிதான். அதில் எந்த மாற்றமும் இல்லை. உங்களிடம் எனக்குள்ள பாசமும் நேசமும் இன்று நேற்று வந்ததில்லை. அது என்றுமே கடுகளவும் குறையாது. எனக்கு சகலமும் தாங்கள்தான் அண்ணா. உனக்கு எல்லாமே நான் தான் என்கிறாய். ஆனால் நான் சொல்லும் இதமான சம்பிரதாய விஷயங்களில் மட்டும் உனக்கு உகப்பில்லையோ? என்ன பதிலையே காணும்? சரி கோவிந்தா, உன்னுள் சில மாற்றங்கள் விதிவசத்தால் இருந்துவிட்டு போகட்டும். ஆனால் ஒரு விஷயத்தில் மட்டும் மாற்றம் வேண்டாம். உன் தாய்க்கு ஒரு ஏமாற்றமும் வேண்டாம். புரியவில்லையே. நீ என்னுடன் நித்தியப்படி காஞ்சிபுரம் வராவிட்டாலும் பாதகமில்லை. திருக்கச்சி நம்பி சுவாமிகளை தரிசிப்பதை தவிர்த்தாலும் பாதகமில்லை. ஸ்ரீபெரும்புதூருக்கு வராமல் போனாலும் பாதகமில்லை. ஆனால் வார இறுதி நாட்களில் உனக்காகவே இருவர் அங்கே மதுரமங்கலத்தில் காத்திருப்பதை மறந்து விட்டாயா? அவர்கள் உன்னை பெற்ற தாய் தந்தை என்பதையும் உணர மறுக்கிறாயா? நீ அவசியம் மதுரமங்கலம் சென்று உன் தாயை பார்த்துவிட்டு வா கோவிந்தா. வார இறுதி நாட்களில் உன் தாய் தந்தையை காண்பது அவசியம். அவர்களைக் கண்டாலாவது உனக்கு தெரிய வேண்டிய பல விஷயங்கள் உன் மனதிற்கு தெரிய வரும். இல்லையென்றால் தேவையில்லாத அவப்பெயரை நீ சம்பாதிக்க வேண்டி வரும். அப்படியெல்லாம் ஆகாதண்ணா. இங்கே பார் கோவிந்தா, என் மேல் உனக்கு இன்னும் பாசம் இருக்கிறது இல்லையா? என்னிடம் உனக்கு மரியாதை இருக்கிறது இல்லையா? அப்படியென்றால் என் சொல்படி நீ மதுரமங்கலம் போகிறாய். இந்த வாரம் புறப்படுகிறாய். புரிந்ததா? புரிகிறது அண்ணா. மதுரமங்கலம் புறப்படுகிறாயா? புறப்படுகிறேன் அண்ணா. நிச்சயமாக? உங்களுக்காக, என் பெற்ற தாய்க்காக நான் நிச்சயம் மதுரமங்கலம் போகிறேன் அண்ணா. என்னை நம்புங்கள் அண்ணா. நல்லது கோவிந்தா. ஏதோ இந்த அளவுக்கு என் பேச்சுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுத்தாயே, அதுவே போதும். சரி, இந்த வாரம் புறப்பட ஆயத்தமாகிவிடு. நானும் இந்த வாரம் புறப்படுவேன். போ கோவிந்தா. ராமானுஜா. சுவாமி, வந்தனம் சுவாமி. வந்தனம். என்ன ராமானுஜா, நீ படித்துக் கொண்டிருக்கிறாயா அல்லது ஏதாவது யோசனையில் மூழ்கியிருக்கிறாயா? படித்துக் கொண்டுதான் இருந்தேன் சுவாமி. ஆனால் இடையில் சிந்தனை சிறிது நேரம் வேறு திசையில் சென்று விட்டது. என்ன, உன் அன்பு தம்பி கோவிந்தனை பற்றிய சிந்தனையா? ஆம் சுவாமி. இவ்வோலையில் ஒரு ஆத்ம சகோதரனை பெற்றவன் எதைத்தான் அடைய முடியாது என்று கூறியுள்ளது. எதிரிப்படைகள் பல சூழ்ந்து வந்தாலும் தம்பியுடையவன் எதற்கும் கலங்க மாட்டான் என்று கூறியுள்ளது. உடனே என் மனமும் கோவிந்தனிடம் சென்று விட்டது. உன் நிலைமை அடியேனுக்கு நன்றாக புரிகிறது ராமானுஜா.
என்ன செய்வது? கோவிந்தன் தற்போது காலத்தின் பிடியில் சிக்கியிருக்கிறான். காலமோ கோவிந்தன் விஷயத்தில் நமக்கு சாதகமாக இல்லை. இருப்பினும் காலம் ஒரு நாள் நம் பக்கமும் திரும்பும். அது என்றைக்கு சுவாமி? இப்போதைக்கு அவனை நம் சம்பிரதாயத்திலிருந்து விலக்கி வைத்துள்ளதே. இந்த இடைவெளி வெகு தூரத்திற்கு கோவிந்தனை கொண்டு சென்று விடுமோ என்ற அச்சம் என்னுள் எழுகிறது. அப்படியெல்லாம் ஆகாது ராமானுஜா. நம்பிக்கையோடு இரு. நம்பிக்கை அது வாழ்வின் முக்கியமான அங்கம் என்பதை அடியேன் உணர்ந்துள்ளேன் சுவாமி. இருப்பினும் கோவிந்தன் சற்றும் என்னிடம் பிடிகொடுக்காமல் யாதவ பிரகாசரின் பிடியில் சிக்கிக் கொண்டிருக்கிறான். யாதவ சுவாமிகள் சொல்வதுதான் கோவிந்தனுக்கு வேதவாக்காக இருக்கிறது. யாரைக் கொண்டு அவனை நம் வழிக்கு கொண்டு வருவது என்று புரியாமல் பெரும் யோசனையில் மூழ்கியிருக்கிறேன். வருந்த வேண்டாம் ராமானுஜா. நீ நினைப்பது போல் கோவிந்தன் வெகு நாட்களுக்கு வழிதவறி இருக்க மாட்டான். வைணவ சம்பிரதாயமும் அதன் தத்துவமும் பிறந்தது முதலே அவன் ஹிருதயத்தில் ஆழ பதிய வைக்கப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் சிறுவயது முதலே உன்னிழலில் வாழ்ந்தவன் கோவிந்தன். பல சத்விஷயங்களை, பகவத் குணானு வர்ணனைகளை கோவிந்தன் உன் மூலம் அறிந்து ஆழ்ந்து அனுபவித்திருக்கிறான். அதெல்லாம் வீண் போகாது ராமானுஜா. தாயை பிரிந்த கன்று போல் மீண்டும் வைணவ உலகிற்கே அவன் திரும்பி வந்து விடுவான். உயர்ந்த வைணவ சிரேஷ்டர்களான உன் தகப்பனார் சோமயாஜி, உன் மாமா திருமலை நம்பி சுவாமிகள் மற்றும் உன் முந்தைய ஆசான் மயூரவண்ணன் சுவாமிகள் போன்றவர்களை கோவிந்தன் சமீபத்தில் சந்திக்கவில்லை. அவர்களின் சங்கம் அவனுக்கு ஏற்படும் போது கோவிந்தனிடம் நிச்சயம் மாற்றம் ஏற்படும். அதனால்தான் சுவாமி, தாங்கள் யாரிடமும் கோவிந்தனை பற்றி தெரிவிக்க வேண்டாம் என்று சொல்லியிருந்தும் அடியேன் தகப்பனாரிடம் கோவிந்தனை பற்றி தெரிவித்து விட்டேன். ஆனால் அவரும் பொறுமைதான் காக்கச் சொன்னார். அதில் ஒரு நியாயம் இருக்கிறது ராமானுஜா. உயிருக்கு உயிரான நீ சொல்லியே ஏற்காத கோவிந்தன் தன் பேச்சை எப்படி எடுத்துக்கொள்வானோ என்று உன் தகப்பனார் யோசித்திருக்கலாம். இந்நேரத்தில் நீ ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, யாதவ பிரகாசரின் வரட்டு கோட்பாடுகளில் உள்ள நாட்டத்தில் கோவிந்தனுக்கு ஒரு விரக்தி, ஒரு அலுப்பு ஏற்படும். பகவானின் திருவுருவம் உன்னதமானது, நித்தியமானது என்பதை உணர்ந்து மீண்டும் அவன் அதை போற்றும் காலம் வரும். அதுவரை நாம் சற்று பொறுமையாகத்தான் இருக்க வேண்டும். தங்களின் கூற்றை அடியேன் மறுக்கவில்லை. அனவரதமும் அந்த வரதனையே சரணடைந்திருக்கும் தாங்கள் உடனே இதற்கொரு வழிகாணக் கூடாதா? தாங்கள் முயற்சித்தால் இந்த விஷயத்தில் ஒரு தீர்வு ஏற்படாதா? ராமானுஜா, உனக்கு தெரியாதது என்று எதுவுமே இல்லை. சில பேர் காலத்தின் சூழ்ச்சியால் ஆட்பட்டு பிறகு தானாகவே தன் இயல்பு நிலைக்கு வருவார்கள். சிலர் அனுபவத்தால் அல்லல்களை சந்தித்து கசப்பான தருணங்களை எதிர்கொண்டு காலத்தால் அடிபட்டு பிறகு தன் இயல்பு நிலைக்கு வருவார்கள். மற்றும் சிலரோ பிறரால் தடுத்தாட்கொள்ளப்பட்டு முந்தைய நிலைதான் சிறந்தது என்று மனதால் ஒருமித்து பிறகு திரும்பி வருவார்கள். இதில் கோவிந்தனுக்கு எது விதிக்கப்பட்டிருக்கிறதோ யார் அறிவார்கள்? இருப்பினும் நாளை அடியேனின் சுற்றத்தாரும் சொந்த பந்தங்களும் கோவிந்தனின் இன்றைய நிலையைப் பற்றி அறிந்தால் நம்மைத்தானே தூற்றுவார்கள். அதற்காகவாவது நம்மாலான முயற்சிகளை செய்யத்தானே வேண்டும் சுவாமி. நீ சொல்வதும் சரிதான் ராமானுஜா. அடியேன் ஒரு காரியம் செய்கிறேன். கோவிந்தன் இவ்வார இறுதியில் மதுரமங்கலத்தில் தானே இருப்பான். என் வாக்கிற்கு இவ்விஷயத்தில் மட்டும் மதிப்பளித்து மதுரமங்கலத்திற்கு வார இறுதி நாட்களில் செல்வதாக சொல்லியிருக்கிறான் சுவாமி. நல்லது. அடியேன் மதுரமங்கலத்திற்கு சென்று கோவிந்தனை அவன் அகத்தில் வைத்தே சந்தித்து பேசி பார்க்கிறேன். அவனிடத்தில் மாற்றத்தை ஏற்படுத்த அடியேனால் என்ற எல்லா முயற்சிகளையும் எடுக்கிறேன். நீ வேறு எதை பற்றியும் இப்போதைக்கு சிந்திக்காமல் உன் படிப்பில் மட்டுமே கவனத்தை செலுத்து. மற்ற எல்லாம் அந்த வரதனின் இச்சைப்படியே நடக்கட்டும். அனைத்தையும் அவனிடமே சமர்ப்பித்து விடு. என்ன சுவாமி, ஏதோ பக்கத்து கிராமத்தில் ஹோமம், விடியற் காலையிலேயே செல்ல வேண்டும் என்று சொன்னீர்கள். சூரியன் உச்சிக்கு நெருங்கிக் கொண்டிருக்கின்றான். தாங்கள் இன்னும் புறப்படாமல் இருக்கின்றீர்கள். ஆமாம், பெரிய ஹோமம். பெரிய ஹோமம் என்றுதான் சொன்னீர்கள். இருக்கலாம், ஆனால் போக மனம் இல்லையே. பிறகு எப்படி சம்பாவனை கிடைக்கும்? பொல்லாத சம்பாவனை. ஹோம பொருட்களை வாங்க நிறைய பொன் செலவிடுகிறான், ஆனால் சம்பாவனைகள் மட்டும் இடுக்கி விடுகிறான். இடுக்கியோ கிடுக்கியோ ஏதோ வருகிறதல்லவா? இப்படி அகத்திலேயே இருந்தால் அதுவும் வராதே. பெரிய பிராட்டி, நானும் அப்படித்தான் எண்ணினேன். ஆனால் அந்த இடத்தில் நிலைமை சரியில்லை. சிறியகம். ஹோமம் செய்யும் இடமோ அதை விட சிறியது. புகை வெளியே போக வழியே இல்லை. அக்னி ஜுவாலை வேறு. வேர்க்க விறுவிறுக்க
8 கல் தூரம் போக வேண்டும். வரும்போது கண்ணை கசக்கிக் கொண்டே வர வேண்டும். அவன் கொடுக்கும் சிறிய சம்பாவனைக்கு இவ்வளவு பெரிதாக சிரமப்பட வேண்டுமா என்ன? அதுதான் போக வேண்டாம் என்று முடிவு செய்து விட்டேன். கோவிந்தா, அடடே வாடா கோவிந்தா. நல்ல வேளை, கோவிந்தன் வந்து விட்டான். அவனுக்காகவாவது இன்று நம் அகத்தில் அடுப்பு எரியத்தான் வேண்டும். கை கால் அலம்பிக் கொண்டு வா கோவிந்தா, அமுது செய்யலாம். அடடே, தழுகை ஆகிவிட்டதா? தயாரும் ஆகிவிட்டதா? சரிதான். கோவிந்தா, பெரிய பிராட்டி, எதுக்கு இப்படி உரக்க குரல் கொடுக்கிறீர்கள்? சற்று இவனை பார். இப்பொழுது நேராக எங்கிருந்து வருகிறாய் நீ? திருப்புட்குழியிலிருந்து வருகிறேன். திருப்புட்குழியிலிருந்து இப்படித்தான் வருவாயா? ஏனப்பா இப்படி கேட்கிறீர்கள்? எப்படி வந்திருக்கிறேன்? நெற்றியில் ஏன் திருமன் ஸ்ரீசூரணம் இல்லை? அது வரும் வழியில் அழிந்து போயிருக்கும். போய். இல்லை, உண்மையில் அழிந்துதான் போயிருக்கும். மீண்டும் போய். அழிந்தாலும் திருநாமம் இட்டுக்கொண்டால் அதன் அறிகுறி தெரியும். நீ திருநாமமே இட்டுக்கொள்ளவில்லை என்கிறேன் நான். இருக்கலாம் அப்பா, மறந்துவிட்டேன் என்று நினைக்கிறேன். பார்த்தாயா உன் பிள்ளையை? திருநாமம் இட்டுக்கொள்ள மறந்து விட்டானாம். ஆமாம், உண்மையில் மறந்துதான் விட்டேன். மீண்டும் எதற்கு இப்படி கூப்பாடு போடுகின்றீர்கள்? சாதாரண விஷயம். இதற்கு போய் ஊரை கூட்டி விடாதீர்கள். திருநாமம் இட்டுக்கொள்ள மறந்தது சாதாரண விஷயமா? ஸ்ரீ வைஷ்ணவனா இவன்? எத்தனை பெரிய தவறு! அதுவும் ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருப்பட்குழியிலிருந்து மதுரமங்கலம் வரை திருமணே இல்லாமல் வந்திருக்கிறான். பட்டரின் பிள்ளை திருநாமமே இல்லாமல் இருக்கிறான் என்று கேவலமாக பேச மாட்டார்கள்? எப்படிப்பட்ட வைணவ குடும்பத்தில் பிறந்தவன் தெரியுமா இவன்? எந்தை தந்தை என் முத்தப்பன் 7 படிகால் தொடங்கி வழி வழி வந்த அஷ்டகோத்திரத்தில் உதித்தவன் இவன். எதற்கப்பா இப்படி அற்ப விஷயத்திற்காக கோவப்படுகிறீர்கள்? இந்தாருங்கள், திருப்புட்குழியிலிருந்து உங்களுக்கு பழங்கள் வாங்கி வந்திருக்கிறேன். இவனை எத்தனை பேர் பார்த்திருப்பார்கள்? அதனால் என்ன சுவாமி, இப்போதுதான் வந்திருக்கிறான். என்ன வந்தது இப்போது? இழிவு. இழிவு இவனுக்கில்லை, எனக்கு. எப்பொழுதும் சிரித்தும் வேடிக்கையுமாக பேசிக் கொண்டிருப்பவன், எப்பொழுதும் தலிகையிலும் அமுது செய்வதிலும் கவனமாக இருப்பவன் என்றுதானே உங்கள் எண்ணம்? மதுரமங்கலம் தெய்வநாயகத்தின் கொள்ளு பேரன், சுந்தரவரதனின் பேரன், கமலநயன பட்டரின் திருக்குமாரன் திருமண் சாற்றிக்கொள்ள மறந்துவிட்டு பாழும் நெற்றியாய் திரிந்து கொண்டு இருக்கிறான் என்றால் அந்த அவப்பெயர் யாருக்கு? எனக்கு. பகவானே, ஏதோ தவறுதலாக நடந்து கொண்டு விட்டான். அதற்காக இப்படி கடிந்து பேச வேண்டாம். பிறகு எப்படி பேச சொல்கிறாய்? திருமணின் தாத்பரியம் பற்றி தெரிந்து கொண்ட லட்சணம் இதுதானா? திருமண் ஸ்ரீமன் நாராயணனின் திருவடி, நடுவில் இருக்கும் திருச்சூரணம் தாயாரின் இருப்பிடம். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவன் திருமண் இட்டுக்கொள்ள மறந்தால் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனையும் தாயாரையும் மறந்ததாக அர்த்தம். சரி, விடுங்கள் சுவாமி. கோவிந்தா, இனிமேலாவது இப்படி செய்யாதேடா. போய் கை காலை அலம்பிக் கொண்டு வா, அமுது உண்ணலாம். இப்பொழுதொன்றும் அவனுக்கு சாதம் பரிமாற வேண்டாம். இன்னும் என்ன பண்ண வேண்டும் என்று சொல்லுங்கள். வேண்டுமானால் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க சொல்லட்டுமா? இந்த குற்றத்துக்கு மன்னிப்பே கிடையாது. பிறகு பரிகாரம் செய்ய வேண்டும். பரிகாரமா அல்லது தண்டனையா? என்ன தண்டனை? சாப்பிடக்கூடாது என்று சொல்லுவார், அவ்வளவுதானே. அம்மா, எனக்கு சாதம் வேண்டாம். நான் என்ன முட்டாளா? ஒரு நாள் பட்டினி கிடந்தால் நீ ஒன்றும் இளைத்து போய்விட மாட்டாய். நீ அமுது செய்யத்தான் வேண்டும். அப்பாடா, தப்பித்தாய். போ, கை காலை அலம்பிக் கொண்டு வா. ஸ்நானம் செய்துவிட்டு நெற்றியில் திருமண் சாத்திக் கொண்டு அகத்து பெருமாளை சேவித்துவிட்டு அமுது செய். போ. நிச்சயம் நீங்கள் சொன்னபடி செய்வான். நீ ஏனடா நிற்கின்றாய்? போயேண்டா. எனக்கு முதலில் பதில் சொல்லிவிட்டு போகச் சொல். சரியப்பா, நீங்கள் சொன்னபடி செய்த பின்பே அமுது செய்கிறேன். போதுமா? போ. சாந்தமாக இருங்கள் சுவாமி. வந்ததும் வராததுமாக இவனிடத்தில்
நீ ஒன்றும் என்னை சமாதானம் செய்ய முயற்சிக்க வேண்டாம். நீ புறப்படி இவ்விடத்திலிருந்து. நான் சொன்னபடி செய்தானா என்று மேற்பார்வையிட்ட பின் அவனுக்கு அமுது பரிமாறு. போ. வர வர இவன் போக்கே சரியில்லை என்று தோன்றுகிறது. மறந்து விட்டானாம். யாரை ஏமாற்ற பார்க்கிறான்? இந்த கமலநயன பட்டரையா? அது இந்த ஜென்மத்தில் நடக்காது. இன்று நன்றாகவே உரைக்கும்படி பேசியாகிவிட்டது. இன்னொரு முறை செய்வானா இவன்? என்னை நன்றாகவே புரிந்து கொண்டிருப்பான். இன்று இந்த கமலநயனனை என்னவென்று நினைத்தாய்?